முன்னாடியே தீபிகா மேடத்த பத்தி தெரிஞ்சதுனாலதான் விஜய் வந்துட்டு அவ்வளவு தூரம் கண்டிச்சாரு. அதாவது இந்த மாதிரி இப்போதைக்கு வந்து வேணாம். அதுவும் இல்லாம இந்த ஒரு அதாவது தீபிகா மேடம் வந்து மனசு மாறுற வரைக்குமோ இல்ல 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அதாவது வெண்பா வந்து எந்த ஒரு கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாளோ அந்த ஒரு கேம்ல பார்ட்டிசிபேட் வந்து பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம விஜய் சொல்லிட்டு போனாரு. அதுவும் இல்லாம வெண்பா வந்து இப்போ இந்த அதாவது அங்க ஒரு ரேஸ் வந்து நடக்கும் இல்லையா, ரிலே ரேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்துல வந்து கலந்துக்க கூடாது. அந்த தீபிகா மேடம் இருக்கிற பக்கம் நம்ம வெண்பாவை வந்து போக விட்டுறவே கூடாது. அந்த தீபிகா மேடத்தால வந்து நம்ம வெண்பாவோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவ்வளவு தூரம் சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம மல்லியும் நம்ம வெண்பாவும் அந்த ஒரு விஷயத்த கேட்கல. உண்மையிலேயே விஜய் இவ்வளவு கோவப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடியே வந்து விஜய் சொல்லிட்டு போனாரு, எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் வெண்பா இருந்துட்டு நான் எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கிறேன், அதுவும் இல்லாம டாடாவை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது உண்மையிலேயே வந்து நம்ம மல்லி வந்து கொஞ்சம் யோசிச்சாங்க. ஓகே, அதுவும் இல்லாம வெண்பா சொல்றதும் வந்து கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனா கடைசியில நம்ம மல்லி வந்துட்டு விஜய் கிட்ட சொல்லும் போதுதான் விஜய் வந்து உண்மையிலேயே இந்த விஷயத்துல எவ்வளவு சீரியஸா இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வர போகுது. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ விஜய் வெளியூர் போயிருந்தவரு மறுபடியும் கிளம்பி வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மல்லி கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க நம்ம மல்லி வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையுமே எப்படி சொல்றது அப்படின்னு சொல்றது தெரியாம இருக்காங்க. ஏன்னா விஜய் வந்த உடனே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க மறுபடியும் கிரவுண்ட் பக்கம் வந்து போகல, அதாவது பிராக்டிஸ் அது இதுன்ற மாதிரி வந்து சொல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனா நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவை கூட்டிட்டு போய் மறுபடியும் பிராக்டிஸ்க்கு போனது மட்டும் இல்லாம அடுத்ததா வந்து அந்த அதாவது அவங்க பிடி சார் வந்து இந்த மாதிரி நீ 100 மீட்டர்ஸ்ல வந்து 15 செகண்ட்ல ஓடினாதான் வந்து உன்னை சேர்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஓட வச்சும் பார்த்து, அதாவது வெண்பாவோட காலில் அவ்வளோ அடிபட்டிருக்கு, அதுக்கப்புறமும் வந்து ஓடி போய் இந்த ஒரு விஷயத்த வந்து சாதிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அடுத்ததான் வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து ஓடுறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து கம்ப்ளீட்டா செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுவும் இல்லாம வெண்பாவை அடுத்ததா செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி நம்ம விஜய் கிட்ட சொல்றது, விஜய் கிட்ட சொன்னா எப்படி இதை எடுத்துக்குவாரு, என்ன பண்ணுவாருன்னு ஒண்ணுமே புரியலையே, ஒண்ணுமே புரியாத ஒரு நிலைமையில இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி மல்லி உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன நடந்துச்சு, அதுவும் இல்லாம நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து ஈடுபடல அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் மல்லி இருந்துட்டு முதல்ல என்ன மன்னிச்சிருங்க விஜய் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜய் கிட்ட வந்து கேக்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்க மல்லி, நான் கேட்கறதுக்கு பதிலா சொல்லு அப்படின்னா நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிய அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லைங்க, அதாவது வெண்பா ரொம்ப அடம் பிடிச்சு கேட்டான். நானும் வந்து அங்க கூட்டிட்டு போயிட்டேன், அதாவது அந்த ஒரு இதுக்கு வந்து கூட்டிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம அடுத்ததா வெண்பா அந்த காம்படிஷன்ல வந்து கலந்துகிட்டா, அதாவது அதுல வந்து செலக்ட் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனே வந்து விஜய் பயங்கர கோவத்தோட, மல்லி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அந்த தீபிகா மேடம் இருக்கிற பக்கம் கூட நம்ம பொண்ணு அனுப்பாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னேன். ஆனா நீ என்னடானா கூட்டிட்டு போய் அடுத்ததா வந்து இதுல செலக்ட் ஆகிற அளவுக்கு வந்து விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லிய பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. மல்லிக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவங்களாலையும் வேற வழி இல்ல, ஆல்ரெடி வந்து ரொம்ப பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. இதுல நம்ம வெண்பா வேற வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம விஜய் வந்து இவ்வளவு கோவப்படுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் மல்லி அடிக்கிறதுக்காகவே வந்து போக ஆரம்பிச்சுறாங்க. அந்த நேரத்துல தான் வெண்பா மாஸ் என்ட்ரி கொடுத்து, டாடா மல்லி அம்மா மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது, நான் தான் வந்து அழுது அடம்பிடிச்சேன், நான் சொன்னதுனாலதான் வந்து மல்லியம்மா என்னை கூட்டிட்டு போனாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றது. அடுத்ததான் விஜயை வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னு பாக்குறது, இப்படி எல்லாம் வந்து பண்றாங்க. அதாவது வெண்பா வந்து என்னதான் கன்வின்ஸ் பண்ணாலுமே வந்து நம்ம விஜய் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இல்ல முடியாது, இந்த ஒரு ரேஸ்ல வந்து நீ கலந்துக்க கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நிறைய விஷயத்த வந்து சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தீபன் வந்து ஃபோன் பண்ணி அடுத்ததா நம்ம ஐஷு கிட்ட வந்து பேச வச்சு ஐஷுவும் வந்து பேசுறாங்க. அதுவும் இல்லாம ஐஷு ஆல்ரெடி வந்து கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால வந்து இப்போ நம்ம தீபன் இருந்துட்டு நம்ம விஜய் கிட்ட வந்து டைரக்டா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து விஜய் இந்த ஒரு விஷயத்த நீங்க என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி வெண்பாவுக்கு தீபிகாவால எந்த ஒரு ஆபத்தும் வராது. தீபிகா வந்து ரொம்ப எல்லையை மீறி போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கே நல்லாவே தெரியும். அதே மாதிரி நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி அவ தான் அந்த தீபிகா அதாவது வெண்பாவோட ஷூல அந்த கண்ணாடி துண்டுகளை வந்து போட்டு விட்டுருக்கான். அந்த ஒரு விஷயம் இப்பதான் வந்து எனக்கே தெரிஞ்சது. அதுவும் இல்லாம ஐஷுக்கு வந்து இப்ப
ஃபிக்ஸ் வந்ததுக்கு காரணமே அந்த ஒரு ரீசன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதை எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதே மாதிரி விஜய் கிட்ட அவ்வளவு கான்பிடென்ட்டோட சொல்லி வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த ரேஸ்ல கலந்துக்க விடுங்க. ஏன்னா ஐஷுக்கும் வந்து அதுதான் ரொம்ப ஆசை. அதே மாதிரி வெண்பாவும் ரொம்ப ஆசைப்படுறா. 2 பேரும் கண்டிப்பா வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் இருந்துட்டு கொஞ்சம் நார்மல் ஆகிறது மட்டும் இல்லாம அடுத்ததா ஐஷு இருந்துட்டு அதாவது நம்ம விஜய் கிட்ட பேசுறாங்க போன்ல, இந்த மாதிரி அங்கிள் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, வெண்பாவை வந்து அனுப்புங்க, வெண்பாவும் நானும் வந்து இந்த ரேஸ்ல கலந்துக்கணும், கலந்துக்கிட்டு கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் இருந்துட்டு மனசரங்கி வந்து சரி வெண்பா, அதாவது நீங்க 2 பேரும் வந்து ஓடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இதுல வந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதே மாதிரி மல்லிகிட்டயும் மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே தீபிகா மேடம் ரொம்ப தப்பு பண்ணதுனாலதான் நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தேன், அது உனக்கே தெரியும்ல மல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லு. மல்லியும் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா வெண்பாவோட ஆசைக்கு என்னால வந்து தடை போட முடியல, அவ ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனாலதான் நான் கூட்டிட்டு போனேன், இல்லைன்னா எனக்கு தெரியாதா வெண்பாவை வந்து எப்படி பாத்துக்கணும் என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம மல்லியும் எல்லாத்தையுமே டீட்டெயிலா வந்து சொல்றாங்க. அதே மாதிரி விஜயும் மல்லியும் வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காங்க. இந்த கேஸ் மட்டும் முடிஞ்சா போதும், அதுக்கான ஒரு வழியும் இப்ப பிறக்க போகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆயிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.